பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு வித் பிரியாணி மசாலா. சிக்கன் தம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அதே மசாலா வச்சு எப்படி சிக்கன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரியாணி மசாலா வச்சு இந்த சிக்கன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 மீடியம்லேருந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே 3 பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லை 2.5 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 3/4 கிலோ சிக்கன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3 ஸ்டிக் பட்டை, ஒரு 6-7 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியோட ஹைலைட்டே இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க போகிறோம். அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்றத நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா சிக்கன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கர் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ பாட்டம் நிறைய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காயில் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதுக்கு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் எல்லாமே நான் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் நறுக்கியிருக்கேன். ஸோ நம்மளோட பிரியாணி மசாலா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சிக்கன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா அரிசி போட போகிறதில்ல, அப்படி நம்ம குழம்பாவே இறக்கி வச்சிட போகிறோம். அதனால் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால தான் இந்த சிக்கன் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்க போகுது. ஸோ பிரியாணியில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி எல்லாத்துலேயுமே நம்ம தயிர் சேர்ப்போம். ஸோ தயிர் சேர்க்கறதுனால தான் இந்த சிக்கன் நம்மளுக்கு சாஃப்டாக போகுது இந்த குழம்புல. ஸோ யூஸ்வலாக நம்ம செய்கிற குழம்புல எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிறைய நம்ம குக் பண்ணிவிட்டோம், ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னா சிக்கன் ரொம்ப ஹார்டாயிரும். ஆனால் இந்த குழம்புல அந்த மாதிரி ஆகவே ஆகாது. இப்போ நம்ம வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெங்காயம் ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு நான் ஒயிட் ரைஸ்க்கு செய்ய போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருக்கோம். அதனால ஒரு 6-7 பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயத்தோட தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 3 வெங்காயம் பெருசு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம தயிரும் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால குழம்பு அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்க்கு தான் நாங்கள் சிக்கன் லெக் பீஸ் மசாலா செஞ்சுக்கிட்டோம், அப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டோம். ஸோ இந்த காம்பினேஷனில் இது 3மே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கிரேவி நம்மளுக்கு ட்ரை அவுட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நீங்கள் ஒன்று கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படி ஆயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பாட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதோட ஃப்ளேம் நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அடியில் பிடிக்க சான்ஸ் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த குழம்பு ஃபுல்லாகவே அதோட வாசனை இருக்கும். அதனால் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விடலாம் ஃபுல் ஃப்ளேமில். இந்த ரெசிபியோட மெயினான இன்க்ரீடியன்ட் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம், அதுதான் தயிர். ஸோ சிக்கன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, சக்கையாக இருந்தாலும் சரி, ஹார்டாக இருந்தாலும் சரி, குழம்புல உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த தயிர்னால தான் நம்ம போட போகிற சிக்கன் சாஃப்டாக போகுது. இதே மாதிரி நீங்கள் மட்டன் குழம்புக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம கடைகளில் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் குழம்புல எல்லாத்துலேயுமே சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்கும். ஆனால் அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு வினிகரோ இல்லை தயிரோ தான் சேர்ப்பாங்க. அப்போ தான் அது நல்லா டெண்டர் கொடுக்கும். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷமாக இதை கிளறி விட்டுட்டே இருக்கும். அடுத்து இதில் நம்ம கறி சேர்த்துடலாம். ஸோ ஒரு 3/4 கிலோ கறி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த குழம்பு ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தயிர் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கலந்து தூள் சேர்த்துருக்கேன். கலந்து தூள் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து தூள் அப்படின்றது ஆல் பர்பஸ் பவுடர். ஸோ இது வந்து நான் என்னோடய நான் வெஜிடேரியன் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே போடுவேன். கலந்து தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்றது வந்து நான் கீழே உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாம்பார் பவுடர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை நம்ம அரைக்கணும். அது எல்லாம் நான் வெஜிடேரியன் ரெசிபிஸ் அப்புறம் குழம்பு வகைக்குள்ளே அதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு அப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம கலர போகிறோம். மசாலாலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கையளவு கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி வந்ததுக்கப்புறமா தான் ப்ரெஷர் குக்கரில் நம்ம விசில் வைக்க போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு வேகும்போது தண்ணி நல்லா விடும். அதனால கொஞ்சம் தண்ணி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு நம்ம இன்னும் இந்த டிஷ்க்கு சேர்த்துக்கவே இல்லை அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துடலாம். ஸோ காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு குழம்பு வகையில் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட இதை விசில் வச்சிடலாம். நான் அது ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு விசில் வைக்க போகிறோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசிலில் இதை நீங்கள் இறக்கிருங்க. நம்மளோட சிக்கன் குழம்பு வித் பிரியாணி மசாலா ரெடி ஆயிரும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இந்த குக்கர் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட சிக்கன் குழம்பு வித் பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பீசஸ்லாம் பெருசாக போட்டால் வந்து சிக்கன் சாஃப்டாக இருக்காது அப்படின்ற அந்த மித்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு நீங்கள் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய பீஸ் போட்டாலும் நீங்கள் வந்து அதில் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா டெண்டரைஸ் ஆயிரும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பைசியான சிக்கன் குழம்பை கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி சைட் டிஷ்க்கு சிக்கன் லெக் பீஸ் மசாலா செஞ்சுட்டு ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.